சாப்டர் 2ல எக்ஸசைஸ் நம்பர் 2.8ல இருக்கக்கூடிய 7th சம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஜிபி. ஓகேங்களா, 3, 6, 12 இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1536 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதோட ஜிபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1536 வரைக்கும், ஓகேங்களா, 1536 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதோட ஜிபி என்ன, எஸ்என் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா A = 3, R = நமக்கு தெரிஞ்சது T2/T1, 6/3 = 2. ஸோ R = 2, A = 2. அப்புறமா என்னது லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, லாஸ்ட் டேர்ம்ன்றது என்னது, டேர்ம் 9, டேர்ம் n, சரிங்களா, டேர்ம் n = 1536. அவன் என்ன கேட்டிருக்கான், எஸ்என் = என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ கிவன் டேட்டா ஏ கொடுத்துட்டான், ஆர் கொடுத்துட்டான், டிஎன் கொடுத்துட்டான், எஸ்என் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா ஜிபியை பொறுத்த வரைக்கும் ஏஎன் டிஎன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவோம்னா ஏ இன்ட்டு r⁻n-1. இதுதான் டிஎனுக்கான ஃபார்முலா எங்கள் ஜிபியில். ஓகேங்களா, ஸோ டிபியில் ஜிஎனுக்கான ஃபார்முலா இது. ஸோ டிஎன் = என்னது, ஏன்றப்ப 3, ஆறுன்றப்ப 2, n-1 என்னன்னு தெரியாது. ஸோ டிஎன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க 1536 × 3 × 2⁻n-1. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹின்ஸு. இந்த 1536 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்கள். 1536 3ஆல் போட்டிங்க அப்படின்னா 5 3s are 15, 12. அகைன் 3ஆல் போட்டு பாருங்கள், 1, அகைன் 21. ஸோ 3 வராது. 2ஆல் போட்டு பாருங்கள், 2 2s are 4, ரிமைனிங் 1 5 6. ஸோ 2ஆலே போட்டு பாருங்கள், அகைன் 2 64. இப்போ வந்து 8 வேணாம் நமக்கு, மேக்ஸிமம் 2ஓட டேர்மும் 3ஓட டேர்ம் தான் போடணும். அப்போ 2ஓட டேர்மே போடுறேன். ஸோ 32, அகைன் 2ஆல் போட்டு பாருங்கள், 16, 2னா 8, 2னா 4, 2னா 2. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடியது 3 வந்து என்ன இருக்குது, ஒன்றே தான் இருக்குது. ஸோ இந்த 1536 நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 3⁻1 இன்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 9 2s இருக்கா. ஸோ 2⁻9 = 3 × 2⁻n-1. ஓகேங்களா, இப்படி எழுதலாமா. 1536 இந்த மாதிரி நம்ம வந்து சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை 3 வருது எத்தனை 2 வருது நம்ம பிரித்து எழுதிடலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் இருக்கக்கூடியது இதுதான். நம்ம சிம்பிளாக பண்ணுறோம், மல்டிபிள்லாம் எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ 3 பவரில் எதுவுமே இல்லைனாலும் 1 தான். 3/3 3/3 கேன்சல். ஓகேங்களா, ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 2⁻9 = 2⁻n-1. அப்போ n-1ன்றது எதுக்கு சமம், 9க்கு சமம். அப்போ n = 9, இந்த -1 அந்த சைடு ரொம்ப +1. ஸோ n = 10. ஓகேங்களா, ஸோ கண்டுபிடிச்சாச்சு, n = 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம எஸ்என் போடலாமா. எஸ்என் = ஸோ ஜிபியை பொறுத்த வரைக்கும் எஸ்எனுக்கான ஃபார்முலா ஏ இன்ட்டு 1 ஆரா எது வரும். ஸோ ஆரோட இது வந்து 1 விட அதிகம், ஆறு தான் பெருசு. ஸோ 2 பவர் இது ஏ r⁻n-1 / r-1. ஓகேங்களா, ஸோ ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம், அதுக்கப்புறம் டேட்டாவை அப்ளை பண்ணுவோம். ஏக்கு பதிலாக 3, ஆருக்கு பதிலாக 10, என்னுக்கு பதிலாக ஆருக்கு பதிலாக 2, என்னுக்கு பதிலாக 10, -1 / 2 - 1. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் எடுத்தேன் அப்படின்னா 3 × 2⁻10 அப்படின்றப்ப 1024, -1 / 1. ஸோ 1023, 3 × 1023 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ 3 × 1023 அப்படின்றப்ப இதை கட் பண்ணால் 23 வரும். 1023 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 9603. ஸோ 3069 அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த சம்மேஷன் ஆஃப் த கிவன் ஜிபி. ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்கக்கூடிய கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபார்முலாவை நம்ம எழுதினாலே போதும். எஸ்என் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது எஸ்என்னில் என்னெல்லாம் தேவை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஏ தேவை, ஆர் தேவை, என் தேவை. ஸோ கொடுத்துருக்கிறதுல ஏ கொடுத்துட்டான், ஆர் கொடுத்துட்டான், என்னு தெரியாது. பட் என்னுக்கு பதிலாக டிஎன் கொடுத்துருக்கான். ஸோ டிஎன் = ஏ × r-1. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் ஏவோட டேட்டாவையும் ஆரோட டேட்டாவையும் போட்டு பார்த்தோன்னா n-1 எண்ணு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எஸ்என்னை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இதுதான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 2.8ல் இருக்கக்கூடிய 7th சம். நெக்ஸ்ட் 8th சம் பார்ப்போம்.
வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 2.8ல் இருக்கக்கூடிய 8th சம் தான் பார்க்க போகிறோம். 8th சம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது, பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். பாருங்கள், குமார் ரைட்ஸ் எ லெட்டர் டு 4 ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். குமார்ன்ற ஒருத்தன் அவனோட 4 ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுறான். ஹி ஆஸ்க் ஈச் ஒன் ஆஃப் தம் டு காப்பி த லெட்டர் அண்ட் மெயில் டு 4 டிஃப்ரெண்ட் பர்சன் வித் த இன்ஸ்ட்ரக்ஷன் தட் தே கண்டினியூ டு த ப்ராசஸ் சிமிலர்லி. அதாவது குமார் 4 பேருக்கு ஒரு லெட்டரை எழுதுறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெட்டரை எழுதி அனுப்புகிறான். அனுப்பிட்டு இதே இதை நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 4 பேருக்கும் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு அதே தான் அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் ஒரு லெட்டரை எழுதிட்டு இதே மாதிரி நீங்கள் இத்தனை லெட்டர் எழுதுனா உங்களுக்கு இத்தனை நாளுக்குள்ள நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கொடுத்தோன்னா 10 பேருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொன்னோன்னா அந்த ஒருத்தரும் 10 பேருக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒருத்தரும் 10 பேருக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படி போகும் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கே ஒரு எக்ஸசைஸாகவே கொடுத்துருக்கான், சம்மாவே கொடுத்துருக்கான். ஓகேங்களா, குமார் 4 லெட்டரை எழுதி 4 பேருக்கு கொடுத்து அந்த 4 பேரையுமே ஒருத்தரும் 4 பேருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதே தான் அந்த லெட்டரை அப்படியே காப்பி பண்ணி அடுத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து போகும்போது அவங்களுக்கு மேலே 4 பேர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதைத்தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ குமார்ன்றவன் ஏன்ற ஒருத்தனுக்கு ஒரு லெட்டரும் பிசிடி 4 பேருக்கு ஒரு லெட்டரை கொடுக்குறான். அப்போ அந்த இந்த லெட்டரை 4 பேருக்கு நீங்கள் கொடுத்தா அவங்களுக்கு நல்லா நடக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ ஏன்றவனும் அந்த லெட்டரை வாங்கி 4 பேருக்கு அனுப்புவான். பின்றவனும் அந்த லெட்டரை வாங்கி 4 பேருக்கு அனுப்புவான். அதே மாதிரி சின்றவனும் அதே இதை காப்பி பண்ணி 4 பேருக்கு அனுப்புவான். டியும் அதே இதை காப்பி பண்ணி 4 பேருக்கு அனுப்புவான். அடுத்தது ஈன்றவன் அந்த லெட்டரை பார்த்தோன்னே அந்த லெட்டரில் இருக்க மாதிரியே 4 பேருக்கு காப்பி பண்ணி அனுப்பணும் அப்படின்ட்டு அவனும் 4 பேருக்கு அனுப்புவான். எஃப்ன்றவனும் காப்பி பண்ணி 4 பேருக்கு அனுப்புவான். ஸோ இந்த மாதிரி ஒருத்தனும் 4 காப்பியை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமார்ன்ற ஒருத்தன் தான் லெட்ரு அனுப்புகிறேன். எத்தனை லெட்டர் அனுப்புகிறான்? ஸோ இது மொத்தம் 4 இருக்குது. இது ஃபஸ்ட்டு டைமில் வர்றது. அடுத்து இந்த 4 லெட்டர் இங்கே கீழே இருக்கவங்களுக்கு போகும்போது எத்தனையாக கன்வெர்ட் ஆகுது? 4, 8, 12, 16. ஸோ 16 கன்வெர்ட் ஆகுது. இந்த 16ன்றது 4 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா, அடுத்தது இந்த 16 லெட்டர்ஸும் அடுத்து இருக்கிறதுல கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று 16 தான். 4 16 64. ஓகேங்களா, ஸோ 64ன்றதை எப்படி எழுதலாம்? 4/3. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா 4/n வரைக்கும் அது வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் இருந்து நம்ம இதை ஒரு ஜிபியாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா எப்படி எழுதலாம்? 4 + 4 ஸ்கொயர் + 4/3 + up to 4/n அப்படின்னு எழுதலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சு, ஒரு சம் வந்தாலே நம்ம இந்த மாதிரி யோசிக்க கற்றுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு குமார் அனுப்பின லெட்டர் தான் 4 லெட்டர்ஸ் தான். பட் அவன் கொடுத்த 4 மெம்பர்ஸும் எத்தனையாக அதை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க? மொத்தமாக 16 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 16ன்றது 4 ஸ்கொயர். அடுத்தது தேர்ட் டேர்மில் 4/3. ஸோ இந்த மாதிரி இந்த 4ன்றது அப்படியே அதோட டபுளாக மாறிக்கிட்டு இருக்கு, ட்ரிபிளாக மாறிக்கிட்டு இருக்கா. ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றப்ப 4/1, செகண்ட் டைம்ன்றப்ப 4/2, செகண்ட் டைம் 2, தேர்டு டைம் 3, ஃபோர்த்து டைம் 4, nth டைம் 4/n. ஓகேங்களா, ஸோ இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய ஜிபி. ஸோ இதிலிருந்து அவன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். assuming that the process is unaltered and it cost to mail one letter. ஒரு லெட்டரை மெயில் பண்ண 2 rupees ஆகும். ஃபைண்ட் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் போஸ்டேஜ் when 8th set of letters is mailed. ஸோ அந்த இதில் நான் சொன்னேன் அப்படியே n டைம்ஸ் போகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த n டைம்ஸ்ன்றது என்னது? 8 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ 8 டைம்ஸ். ஃபஸ்ட்டு டைம்னா 4/1, செகண்ட் டைம்னா 4/2, தேர்டு டைம்னா 4/3. அப்போ 8 டைம்ஸ்னால் 4/8 தானே? ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் தான். அப்போ 4/8 வரைக்கும் தான் நம்மளுக்கு அவன் கொடுத்துருக்கான். இதுக்கு ஒரு லெட்டருக்கு 2 rupees. அதை இப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. மொத்த லெட்டருக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ அப்போ மொத்தம் எத்தனை லெட்டர் வந்திருக்குது அப்படின்றத கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எஸ்என் தான் ஃபார்முலா. ஸோ எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏ 4, ஆர் T2 / T1. ஸோ 4/2 / 4. ஓகேங்களா, 4/2 இது 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 4/2 - 1ன்னு எழுதலாமா? ஸோ 4 பவரில் 2 இருக்குது. டிவைட் பண்ணும்போது கீழே இருக்க பவர் மேலே வரும், ஏன்னா ரெண்டுமே 4ன்ற சேம் நம்பர். ஸோ அப்போ -1 வரும். ஸோ 4/1. ஆர் = 4, ஏ = 4. ஸோ அப்போ எஸ்என் ஆர் 1ஓட பெருசு. ஸோ r/n - 1 / r - 1. ஓகேங்களா, ஸோ எஸ் 8 கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ 4, 4/8 - 1, 4 - 1. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 4 இன்ட்டு இந்த 4/8 அப்படின்னா 65536. ஓகேங்களா, -1 / 4 - 1 3. ஸோ இது எப்படி போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
4 பவர் 4 எப்படி எழுதலாம்? 4 பவர் 4 இன்ட்டு 4 பவர் 4ன்னு எழுதலாம். 4 பவர் 4னா நமக்கு தெரியும் 256 ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? 4 இன்ட்டு 4 16, 16 இன்ட்டு 4 64, 64 இன்ட்டு 4 2 பவர் 56. ஓகேங்க, 256. ஸோ 256 இன்ட்டு 256 அப்படின்னு போட்டிங்கன்னா 4 பவர் 8 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருந்து 4/3 இன்ட்டு 6/535. ஓகேங்களா? ஸோ இது 3ஆல் கட் ஆகும்னா அழகாக கட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். 2 3s are 6, 1 3 3 25, 8 3 2, 4 3s 12, 5 3s. ஓகேங்களா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 4 5s are 0, அடுத்து 4 6s are 16 ப்ளஸ் 2 8 1 32 33க்கு 3 ரிமைனிங் 1 3. ஓகே, 7 8. ஸோ அவன் அனுப்பக்கூடிய மொத்த லெட்டர்ஸ் 8 எஸ் இன்ஃபினிட்டி கிடையாது. மொத்த லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 87,380 லெட்டர்ஸ். ஆனால் நம்மளுக்கு அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த அமௌண்ட் ஸ்பெண்ட். ஓகேங்களா? மொத்த லெட்டர் அனுப்புறதுக்கு எவ்வளோ செலவு? ஒரு லெட்டருக்கு 2 rupees. ஸோ த டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7 4 17. ஓகேங்களா? ஸோ 1,74,760 rupees ஆகும். ஓகேங்களா? இது 2 6 2 ஒரு நிமிஷம் 2 8 16. ஓகே, கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட்டு வந்து டு பி பெய்டு டு த இமெயில். ஓகேங்களா? இமெயிலில் மெயில் தான். ஓகே, சம் பார்த்துக்கோங்க. நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அவன் கொடுத்துருக்க பேராகிராஃபை இந்த மாதிரி ஜிபியாக கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். குமார் 4 லெட்டர் மெயில் பண்ணுறான், ஒருத்தனும் 4 லெட்டர் மெயில் பண்ணுறான், அடுத்து அவன் ஒருத்தனும் 4 லெட்டர் மெயில் பண்ணுறான். ஸோ இது வந்து 4ன்னு வரும், இது வந்து 16 வரும். 16னா 4 பவர் 2, இது வந்து 64 வரும் 4 பவர் 3. ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட் டைம்னா 4 பவர் 1, செகண்ட் டைம்னா 4 பவர் 2, செகண்ட் டைம்னா பவரில் 2, தேர்ட் டைம்னா பவரில் 3, அப்போ 8 டைம்னா பவரில் 8. ஓகேங்களா? பவரில் 8 டைம்னா இந்த மாதிரி போட்டு நம்ம செஞ்சிங்கனாலே ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும்.